வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னா ப்ராக்டிஸ் சிவாம்பாங்க, இல்லாட்டி கோழி சிவாம்பாங்க. இவர் ஒரு முக்கியமான கிளிமூக்கு செயல் வளர்ப்பாளர். அவரை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள். என் பேர் முத்துசாமிங்கிற சிவாங்க. சிவானா தான் தெரியும். ஒட்டஞ்சத்திரம், பழனி, இது விருப்பாச்சி, திண்டுக்கல், மதுரை, இங்கிட்டு மணப்பாறை, திருச்சி வரைக்கும் கேட்டால் சிவானா தான் தெரியும். முத்துசாமின்னா தெரியாது. ஆனால் கோழி வளர்க்குற சிவானா தெரியும். நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். கம்மியான சேலம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சிலே போயிடும். ஒரு 1-2 நிற்கும். இங்கே விட்டுருக்கிறேன், 1-2 இருக்கேன். மிச்சமாக ஒரு இறக்கி விட்டா அது ஒரு 5-10 நாளைக்குள்ளே குஞ்சு போயிடும். மொத்தமாக குஞ்சு நிற்காது என்கிட்ட. சேவை பார்த்தீங்கன்னா நல்லா கோழிக்கு வச்சுருக்கேன். இன்னொரு பட்டா அங்கிட்ட அலையுது. 5 கிலோ வரும். இது ஒன்று கொஞ்சம் சின்னதாக போச்சு. இன்னொரு பட்டா விட்டுருக்கேன். நல்லா சைஸாக வரும். அங்கிட்ட அலையுது. அதையும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோழியெல்லாம் முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு 4-5 பொன்றை கோழி இருக்குது. ஒரு கருப்பில் பொன்றம் கலந்தது இருக்குது. எல்லாமே முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு இல்லை, இன்னும் ஒரு மாதம் ஆகணும் முட்டை வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த முட்டை குஞ்சு வேணும்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி சொன்னாதான் குஞ்சு கிடைக்கும். 5-10 நாளைக்கு முன்னாடி சொல்லிடணும். சிவானே கோழி குஞ்சு எனக்கு வேணும், இத்தனை குஞ்சு வேணும் அப்படின்னா. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா விருப்பாச்சி மினி பண்ணை எடுத்துகிட்டு போயிட்டார். ஒரு குஞ்சு, வெள்ளை குஞ்சு, ஒரு கோழி எடுத்துகிட்டு போயிட்டார். இருந்துச்சு கொடுத்துட்டேன். இங்கே உட்காந்துருந்தாரு. காலையில் அது 13 ரூபாய்க்கு கொடுத்தேன். 13,000 ஒரு விடையும், ஒரு 1/2 கிலோ சைஸ் குஞ்சும். விடை என்கிட்ட 2 பேஜ் ஆனது. பிடிச்சிட்டு போயிட்டாரு. காலையில் வந்தார் 10 மணிக்கு. 2 மணி வரையிலும் நான் வர முடியல. அப்புறம் எங்கள் வீட்டில் பணத்தை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. போய் இதுவே இருக்குது. நமக்கு இன்னும் அடுத்து இன்னும் ஒரு 40 நாள் ஆகிட்டா குஞ்சு இருக்கும். குஞ்சு வேணும்னா அதான் 4 நாளைக்கு முன்னாடி சொல்லணும். இப்போ உங்கள்கிட்ட பெரிய பெரிய வளர்ப்பாளர் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் தெரியுங்களா? யார் யாருன்னு சொல்கிறீங்களா? உங்கள் பண்ணையில் எடுத்தவங்க பெரிய பெரிய ஆளுங்க. சுரக்காவட்டி பாலன், விருப்பாச்சி மினிப்பேன், கஞ்சா தம்பி எடுத்திருக்காரு. மதுரை சைடு எல்லாமே வந்திருக்காங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி பூரா எல்லாமே வந்திருக்காங்க. இங்கிட்டு ஒட்டஞ்சத்திரம், அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கிழக்கா ஜெயராஜ் வருவார் திருச்சியிலேருந்து. அப்புறம் மணப்பாறையில் ஒரு வாத்தியார் வளர்க்குறாரு, அவரு வருவார். ஒரு கடவுரில் ஒருத்தர் வளர்க்குறாரு, ரமேஷ், இடையோட ரமேஷ்னு. அவருக்கு நான் 2 கொடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் நிற்கிது. அவர்கிட்டையும் ஒரு பட்டா இருக்குது, கீரி பட்டா. அது போய் பார்க்கல வர சொன்னார். இருக்குது, அது விற்கணும்னாரு. நல்லா சைஸாக இருக்கும், பெருசாக நல்லா வாழோடு இருக்கும். அவர்கிட்டையும் இருக்குது. அதை நான் கொடுத்தது அந்த கோழியெல்லாம், நல்ல கோழியெல்லாம். அப்போ தெளிவான பொருள் இருந்தால் நீங்களும் எடுப்பீங்க, நானே கொடுப்பீங்க? கொடுப்பேன். அப்போ உங்கள் நம்பர் சொல்லிடுங்க. 96 59 63 44 37 இந்த நம்பரு. உங்கள் லொக்கேஷன் சொல்லுங்கள். இடம் கோயிலூர். இங்கே கோயிலூர் வந்துட்டாலே நான் போனேன். வீடியோ தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க பார்ப்பாங்க. நீங்கள் கோயிலூர் சொன்னால் எப்படி தெரியும்? மாவட்டம் சொல்லி சொல்லுங்கள். திண்டுக்கல் மாவட்டம், குஜிலேம்பாறை ஒன்றியம், கோயிலூர். சரி. அப்போ தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தாலும் தெளிவான பொருள் தான் நீங்களே போய் எடுத்துருவீங்க? நானே எடுப்பேன், கொடுப்பேன் கேட்குறவங்களுக்கு. எடுத்து மாற்றி விட்டுருவீங்க. அடுத்து மாற்றி விட்டுருவேன். ஆமாம். அப்போ உங்களை நம்பிக்கை கூப்பிடலாம். பார்த்தீங்கன்னா 3 அடி வாலில் நிற்குது ஒரு கீரி, செங்கீரி. ரமேடியில் இருக்கா? 3 அடி வாலில் இருக்குது. அதில் என்ன ரேட்டு வரும்? அது 30 ரூபா விலை சொல்கிறாரு. 5 ரூபா எடுக்கலாம். இருக்கு, ரெடியாக இருக்குது. இப்போ 3 அடி வாலில் இருக்கா? 3 அடி வாலில் இருக்குது. ஒரு வால் கூட தொங்காது, அப்படியே நிற்கும். ஆனால் எனக்கு எடுத்து தர மாட்டேங்கிறீங்களே. எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இல்லைன்னா சொல்கிறேன், நான் தான் வர சொல்கிறேன். நீங்கள் வரல இருக்குது. பாதி குருத்தா இருக்குது. இப்போ இவ்வளோ வால் இருக்குது, பாதி குருத்தா இருக்குது. மூக்கு நல்லா மினி பண்ணை லைனு தான். அது விருப்பாச்சி மினி பண்ணை லைன். தலை ஓடி இருக்குமா? தலை கொஞ்சம் ஓடித்தான் இருக்கும். ஆனால் சளி பிரச்சனையே வராது. அது வயசு 2 வயசு. நல்லா கோழி வரட்டும். குஞ்சு கண்டிப்பாக கொஞ்சம் லைனேஜ் வளர்த்தியா இருக்கு. நீங்கள் சொல்கிறது கேட்டா நல்லா பெருவெட்டு. 5 கிலோ இருக்கும் மேலே இருக்குது சாவை. நல்லா இவ்வளோ வால் இருக்குது. இன்னும் குருத்து இருக்குது. சுத்தமாக 2.25 3 அடி வால் வந்துடும். இப்போ ஒரு 2.25 அடி வால் இருக்குது. இன்னும் 1/2 அடி குருத்து இருக்குது. அந்த வாலும் வந்துடும். இப்போ இந்த குருத்துரு சேலை எப்படி கட்டுத்தர போட்டு எப்படி மெயின்டைன் பண்ணி எப்படி பாதுகாக்கிறது? இந்த சேலை உடையாமல், வால் உடையாமல் இருக்கணும்னா தனியாக தான் கட்டி வச்சுக்கணும் ரூமில். எப்படி இருந்தாலும் கோழியில் விழுந்தா சைடில் மிதிக்கையில் வால் ஒடிஞ்சு போகும். அவன் விற்கணும்னா அந்த சேவலை கோழியில் ஓடிக்கிட்டு தனிப்பட்ட முறையாக கட்டி வச்சிடணும். அது எதுவும் சிக்கக்கூடாது. பக்கத்தில் எதுனாலும் சிக்குச்சினாலும் கோழி வெளியே அங்கிட்டு ஒரு 100 அடிக்கு அங்கிட்டு பொட்டை கோழி கேடுச்சினாலும் இது சுற்றுச்சுன்னா வால் போய் சிக்கி ஒடிஞ்சிக்கும்.
அதனால வந்து மரப்பாத்தான் கட்டணும். மரப்பு கட்டி கதவு போட்டு விட்டணும் உள்ளுக்கு, கோழி எதுவும் போகாம. அப்பதான் வாழை பிடிக்காம இருக்க முடியும். இப்போ உங்கள்கிட்ட இருக்க கோழியில ஒரு கோழி எத்தனை பேட்ச் முட்டையிடுது வருஷத்துல? கிளிமூக்கு கோழி. கிளிமூக்கு கோழி 3 பேரம் வைக்கிற கோழியும் இருக்குது, 2 பேரம் வைக்கிற கோழி. இந்த இப்போ காமிச்ச கோழி 2 பேரம் தான் வைக்கும். ஆனால் நல்லா பெருவெட்டு கிடைக்கும். அந்த கோழி பெருவெட்டு கிடைக்கும். 2 பேரம் தான் வருஷத்துல முட்டை வச்சு குஞ்சு விரிக்கும். நல்லா பெருவெட்டு கிடைக்கும். 5 கிலோவுக்கு மேலே வரும் அந்த கோழி. அந்த கோழி பார்த்தீங்கன்னா அங்கே விருப்பாச்சி என்ன மினிப்பணத்தை வாங்கினதே அந்த போன்ற கோழி. அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த கோழி. 5 கிலோவுக்கு மேலே வரும். குஞ்சு 10 முட்டை வச்சா 6, 7, 8 குஞ்சு கேரண்டியாக பறிக்கும் அந்த கோழி, அந்த போன்ற கோழி. அப்புறம் வேற இன்னும் இருக்கிற கோழியெல்லாம் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். 4 கிலோவுக்கு உள்ளே தான் இருக்கும் வேற போன்ற கோழியெல்லாம். அந்த ஒரு கோழி 5 கிலோ வரும் வெயிட்டு. நல்ல பெருவெட்டு, உயரம், வால் எல்லாமே இருக்கும். அதோட குஞ்சு தான் அந்த அங்கிட்ட அலையிற பட்டா, ஒரு வெள்ளைப்பட்டா அலையும். அது நல்லா வரும், உயரம் நல்லா எல்லாமே இருக்கும். அதை தான் கோழிக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன். இதை ஒன்றை கொடுத்துட்டு இந்த முட்டை வச்சதுக்கப்புறம் அது கோழிக்கு கொடுத்துடலாம் யாராலும் கேட்டா அப்படின்னு. அது கிளிமூக்கு கோழிக்கு அதிகமாக சளி பிடிக்குது. சளி பிடிக்கும். அது கரெக்டாக நம்ம மெடிசன் போட்டால் பிடிக்காதுல்ல. கரெக்டாக 3 மாதத்துக்கு ஒருக்கும் ஊசி போடுறவங்க ஊசி போட்டே ஆகணும். போட்டால் தான் அந்த வெள்ளை கழிச்சா சளியெல்லாம் வராது. இல்லைன்னா கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் வந்துடும். நான் ஊசி போட்டேன், கொஞ்ச நாள் போட்டு இப்போ அந்த சிறப்பை தான் கொடுக்குறேன். எதுவுமே போடுறதில்ல. இந்த சிறப்பை கொடுத்ததுக்கு பின்னாடி சளி பிரச்சனையே இல்லை. அந்த வெள்ளை கழிச்சல இல்லை, குறுகிறது எதுவுமே கிடையாது. இது முதல்ல கொஞ்சம் சின்ன டப்பாவாக இருந்துச்சு, இப்போ பெருசாகிட்டாங்க. அதுமாதிரி நீங்கள் கம்பு கொடுக்குறீங்களா, அரிசி கொடுக்குறீங்களா? அரிசியும் கம்பும் கலந்து தான் கொடுப்பேன். அரிசியும் கம்பு கலந்து தான் கொடுப்பேன். அப்படி ஒரு 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 பேச்சுக்கு அப்படி ஏதாவது 1, 2 லேசாக வெள்ளையும் பச்சையும் சேர்ந்து கழிஞ்சா அந்த இதே சிறப்பாக கொஞ்சம் கொண்டு டைரெக்டாக எடுத்து ஒரு 10 சீட்டு விட்டால் ஒரே வேலை தான். அப்புறம் ஒன்றும் எந்த இதுவும் இல்லை, அது வாட்டில் அலையுது. அந்த மருந்து தான் கொடுக்குறேன் அந்த சிறப்பு. இதுக்கு கோயம்புத்தூருக்கெல்லாம் அனுப்புனேன் கொரியல் இங்கேருந்து. அந்த மருந்து கிடைக்காம, அவங்களுக்கு கிடைக்காம இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்புனேன். கோயம்புத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கோயம்புத்தூர், மதுரைக்கு அனுப்பினேன். அப்புறம் இந்த டப்பா வச்சு அவங்க ஊரில் மெடிக்கலில் காமிச்சு வாங்கிக்கிட்டாங்க இந்த சிறப்பு. அம்மா பார்க்குறது எதுவுமே இல்லை. அதேமாதிரி பறிச்ச குஞ்சுக்கு மட்டும் கொடுக்க போகிறது. பறித்து இறக்கி விட்டு 30 நாளைக்கு அடைச்சி இப்படி 15-20 நாளைக்கு அடைச்சி தானே வைப்போம். அதுக்கப்புறம் அந்த மருந்தை அதாவது ஒரு 200 மில்லி தண்ணிக்கு ஒரு 20 சொட்டு 30 சொட்டு அந்த அளவுக்கு விட்டு வச்சிட்டோம்னா அம்மா பார்க்காது எதுவுமே பண்ணலை. இது வரைக்கும் அம்மாவே இல்லை. 3-4 வருஷமாக 5 வருஷமே இருக்கும். அம்மா பார்க்குற பிரச்சனையே இல்லை. குஞ்சும் சாகாது, சின்ன குஞ்சும் செத்ததெல்லாம் இல்லை. இதவே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ கிளிமூக்கு கோழி நிறைய பேருக்கு அடைப்படுக்குமா படுக்காதா, இல்லை இன்குபேட்டரில் வச்சா தான் பொறிக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் பொய். அதெல்லாம் அடைப்படுக்காம எப்படி படுக்கும்? இந்த காலு திருவிட்டு போனது படுத்து இப்போ 7 முட்டை வச்சுருந்தேன். 5 குஞ்சு பறிச்சிருந்துச்சு. அடையெல்லாம் படுக்காமலாம் போகாது. நம்ம வைக்கிறதுல தான் இருக்குது. நம்ம நேக்காக வச்சு பழக்கணும். அதை பழக்கிடணும் முதல்ல இருந்தே. அதான் போய் முட்டை வச்சுட்டு வந்துடும். என் கோழியெல்லாம் அதான் போய் முட்டை வச்சுட்டு வந்துடும். அதான் வந்து அடைப்பு இருக்கிற டயத்தில் படுத்துக்கு நம்ம தான் அதை பார்த்துக்கணும். அது மாதிரி பழக்கணும். அதெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட அந்த பிரச்சனையும் இல்லை. அதான் முட்டை வைக்கும், அதாவது அடைப்படுத்துக்கு. அடை கூட்டினோம்னா 10 முட்டை வச்சா 8 குஞ்சு கேரண்டியாக கம்மி இல்லாமல் பறிக்கும். 8 குஞ்சு 9 குஞ்சு பறிக்கும். எத்தனை முட்டை அடை கூட்டுவீங்க? 10 தான், 10, 12 அப்படி வைப்பேன். 15 வைப்பேன். அந்த கொஞ்சம் பெரிய கோழியாக இருந்தால் 15 வைப்பேன். 15 வச்சுட்டு என்ன செய்வீங்கன்னா 17னா 16 நாளைக்கு அந்த பெரிய கோழியை படுக்க போட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சின்ன கோழியை தூக்கி அதில் போட்டுருவேன். நசுக்கி குஞ்சை கொண்டு விடும் அந்த பெரிய கோழி. இப்போ 4 கிலோ 4.5 கிலோ வரும் அந்த கோழி. அந்த கோழியெல்லாம் படுத்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குஞ்சு வெடிக்க காலில் இந்த சப்பையில் உள்ள மிதித்து கொண்டு விடும். அதனால ஒரு 5 நாளைக்கு பெரிய கோழி அந்த 15 முட்டையில் அடை போடுவேன். அதுக்கப்புறம் 5 நாள் சென்று கொஞ்சம் சின்ன கோழி பக்கத்தில் இன்னொரு கோழி அடை கூட்டி இருந்தேன்னா அதை தூக்கி படுக்க வச்சிருவேன். இதில் படுக்க போட்டு இந்த கோழி சும்மையை போட்டுருவேன். இந்த பெரிய கோழி சும்மையே அவங்க படுத்துருக்கேன். ஆகாத முட்டைகள் ஹைட் அடித்து எடுத்து அதை படுக்க போட்டு தண்ணி குழம்பிக்கு திருப்பி அதை கொண்டாந்துருவேன். ஒரு 20 நாளையில் அங்கிட்டு முட்டைக்கு வர மாதிரி. ரொம்ப பெரிய கோழி 8 குஞ்சையுமே மிதிச்சு கொண்டு போச்சு. 8 குஞ்சு இங்கே வச்சுட்டு ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டு வரவங்கள 8 குஞ்சையுமே நசுக்கி கொண்டு போச்சு. அதோட நான் அந்த கோழியில் பெரிய கோழியில் முட்டையை வைக்கிறதே இல்லை. முட்டையை எடுத்துக்குவேன். பக்கத்தில் அந்த கோழியில் 3.5 கிலோ வரும். அந்த கருப்பு கோழியை படுக்க போட்டுருவேன். ஆனால் 5 நாளைக்கு அந்த பெரிய கோழி தான் படுக்க போடுவேன். 5 நாளைக்கு பெரிய கோழி படுக்க போட்டு 5 நாள் 13 நாள் அந்த சின்ன கோழி படுக்க போட்டுருவேன். அப்படியே பறிச்சிடும். அப்படியே பறிச்சிட்டு 13 முட்டை 15 10 முட்டை வச்சிங்கனாலும் 8 குஞ்சு 9 குஞ்சு பறிக்கும். அப்படித்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு நல்ல சேவல்னா
என்ன விலைக்கு எடுக்கலாம்? நல்ல கோழின்னா என்ன விலைக்கு எடுக்கலாம்? நல்ல மூக்கில் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா வரையில் இருக்குது. 1,00,000 ரூபா வரையில் இருக்குது. நல்ல தெளிவானது எடுக்கணும்னா கம்மியாக வச்சிங்கனாலும் 40 ரூபாய்க்கு கம்மியாக எங்கே வேணாலும் எடுக்க முடியாது. 40 ரூபா கம்மியாக எடுக்கவே முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசு இல்லை, நான் சொல்கிறது பெரிய சைஸெல்லாம் இல்லை. 1,5 கிலோ சைஸ்லேயே 40 ரூபா, 50 ரூபா, 55, 70 ரூபா வரையிலும்லாம் இருக்குது. 1 கிலோ சைஸு வெள்ளை பால் வெள்ளையில் ஒரு விடையும் சாவலம் எடுத்தால் 70 ரூபா. அது எப்படி சிறப்பாக இருக்குது? எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் தலை வடிவமாக இருக்கும். பாலன்ட்டா இருக்குது. அந்த 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 லைனில் பாலை வச்சுருக்கா. அப்படி எப்படி வளர்க்குறேன் அப்படின்னே தெரியல. நைட்டு கூட ஒரு குஞ்சை போட்டு அப்படியே தலை இது சோறுக்கு அப்படியே தலை. எவ்வளோங்கிற 35 ரூபாங்கிறாரு வேலை வச்சுருக்கா. அப்படி வாழெல்லாம் வராது. இந்த நம்ம கோழி வாழெல்லாம் வராது. இப்போ வாள் வந்து இந்த வாள் உனக்கிட்ட பெரியசா உங்கள் வீட்டில் இருக்கிற வாழெல்லாம் வராது. அது அவ்வளோ அவங்க தலையை காமிச்சு விற்றாலும் தலையை பார்த்து வாங்கவே வராது பொருள். எத்தனை போயிடுச்சு என்னதெல்லாம். தலை ரவுண்டாக இருக்கும். அது ஆந்திரா என்ன இருக்கும். பார்க்குறப்ப மட்டும் குஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா அப்படி 3 இன்ச்சு வால் தெரியும். அந்த வட்டமாக இருக்கிற குஞ்சுக்கு 3 இன்ச்சு வால் தெரியும். அது அவ்வளோவே பெருசாக ஆகிற வரையும் அப்படியே தான் இருக்கும். குறுத்தடிச்சு நின்றுக்கும். இப்படி தான் இருக்கும் வால். அது வந்து ஆந்திராவில் போட்டு எடுக்கிறது. அதே சளி பிடிச்சா தப்பாது. அது மாதிரியெல்லாம் பார்த்துட்டு தான் நான் இது மாதிரி மாற்றிட்டு அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்து கொள்ளடி ஒரு 1,50,000 ரூபாய்க்கு மேலே போச்சு. அதனால தான் இப்போ இது மாதிரி கொண்டு வந்துட்டேன். இது மாதிரி 25 வருஷமாக வளர்க்குறீங்கல்ல, இது வரைக்கும் எவ்வளோ கோழி விற்றுருப்பீங்க? விற்றுட்டேன். இப்போ கூட ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 35 ரூபாய்க்கு விற்றேன். 8 குஞ்சு 35,000 கொடுத்தேன் திருச்சிக்காரர்களுக்கு. அதில் ஒன்றுமே அந்த பட்டம் அங்கிட்டு அலையிறது போய்கிட்டே தான் இருக்கேன். அது பறிச்சிச்சுன்னா இருக்காது. பறிச்சிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கி விட்டால் சொல்லணும். யாருனாலும் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா சிவானே எனக்கு கோழி குஞ்சு வேணும்னா அது ஒரு மாதம் 45 நாளையில் வந்து எடுத்துக்கிட்டாத்தேன். இல்லைன்னா மொத்தமாக போயிடும். ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ சொல்லுங்கள். இருங்க.